அந்த கிராமத்திற்குள் குரங்குடன் ஒரு நபர் புதிதாக வந்தார். அவர் பெயர் கோவிந்தா. அவர் அந்த கிராமத்தில் வசிப்பதற்காக ஒரு வீடு தேடிக் கொண்டிருந்தார். அவருக்கு ஏற்றாற்போல ஒரு சிறிய வீடு கிடைத்துவிட்டது. பின்னர் இரவு உணவு சமைத்துவிட்டு தானும் சாப்பிட்டுவிட்டு குரங்கிற்கும் பழங்களை கொடுத்துவிட்டு உறங்கச் சென்றார். விடிந்ததும் குளித்துவிட்டு குரங்குடன் வெளியே கிளம்பிச் செல்லுவார். பின்னர் போகும் வழியில் மக்கள் அதிகமாக எங்கு உள்ளார்களோ அங்கு ஓர் இடத்தில் அமர்ந்து தன் குரங்கை வைத்து பாட்டு பாடி நடனமாடி மக்களை மகிழ்வித்து அவர்கள் போடும் காசை எடுத்துக்கொண்டு வருவார். அந்த பணத்தை வைத்து இரவு சமைத்து சாப்பிட்டு விட்டு படுத்திருந்தார். கண்களில் கண்ணீர் கொட்டியது. ஏனென்றால் அவர் பக்கத்து கிராமத்தை சேர்ந்தவர். தன் மனைவி ஒரு பெண் குழந்தையுடன் அன்பான அழகான குடும்பமாக வசித்து வந்தார். ஒரு நாள் ஒரு விசேஷ நாள் வந்தது. அப்போது அவர் டவுனுக்கு வந்து குரங்கை வைத்து வித்தை காட்டினால் அதிகமாக சம்பாதிக்கலாம் என எண்ணி தன் குரங்குடன் சென்று விட்டார். வேலை முடிந்ததும் அவருக்கு நிறைய பணம் கிடைத்தது. அதை வைத்து கொண்டு தன் மனைவிக்கும் தனது செல்ல மகளுக்கும் நிறைய பரிசு பொருட்களை வாங்கி கொண்டு சந்தோஷமாக வீட்டிற்கு வந்தார். வந்த அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. என்னவென்றால் அவர் சென்றிருந்த ஒரு நாளில் இரவு நேரத்தில் ஒரு விபத்து ஏற்பட்டு அவர் வீடு முழுவதும் தீப்பிடித்து எரிந்துவிட்டது. அதில் அவர் மனைவி மற்றும் பெண் குழந்தை இறந்துவிட்டார்கள். சில காலம் அவர் அந்த ஊரில் தங்கினார். பின்பு தன் மனைவி தன் பெண் குழந்தையின் ஞாபகம் அதிகமாக வருவதால் அவர் இந்த ஊரில் இனி இருக்கக்கூடாது என முடிவு செய்து அந்த ஊரை விட்டு கிளம்பி இந்த புதிய ஊருக்கு வந்தார். இதை நினைத்துதான் அழுது கொண்டிருந்தார். பின்னர் இவர் மறுநாள் பொழுது விடிந்ததும் தன் குரங்கை கூட்டிக்கொண்டு தன் தொழிலுக்கு சென்றார். தன் தொழில் முடிந்ததும் வீடு திரும்பினார். இரவு ஆனதும் தூங்கிக் கொண்டிருந்தார். திடீரென ஒரு அலறல் சத்தம், திருடன் திருடன் என. இவர் சென்று பார்த்தார். ஒரு பெண் தன் வீட்டில் திருடன் வந்து தன் நகை பணம் என அனைத்தையும் எடுத்துக்கொண்டு சென்று விட்டான் என அழுது கொண்டு இருந்தாள். இதை பார்த்த அவருக்கு தன் குடும்பம் ஞாபகம் வந்தது. மறுநாள் கிளம்பி தன் தொழிலுக்கு சென்றார். தன் தொழில் முடிந்ததும் வழக்கம் போல இரவில் தன் வீட்டிற்கு சென்று சாப்பிட்டு விட்டு தூங்கிவிட்டார். இன்றும் ஒரு அலறல் சத்தம், திருடன் திருடன் என. அதை கேட்டதும் அவர் சென்று பார்த்தார். இன்றும் அதே திருடன் வேறொரு வீட்டில் சென்று திருடிவிட்டான். இன்றும் அந்த திருடன் திருடிவிட்டானே என யோசித்து கொண்டிருந்தார். ஊர் மக்கள் அனைவரும் இந்த திருடனை விரைவில் பிடிக்க வேண்டும், இல்லாவிடில் நம் வீட்டில் ஒரு பொருளை கூட விட்டு வைக்க மாட்டான் என யோசித்து கொண்டு அனைவரும் தங்களின் வீட்டிற்கு சென்று தூங்கிவிட்டனர். கோவிந்தாவும் தனது வீட்டிற்கு சென்று படுத்து கொண்டே யோசிக்கிறார். என்ன இது, இந்த திருடன் இப்படி தினமும் வந்து நமது கிராமத்தில் திருடுகிறானே. மக்கள் பாவம், தாங்கள் சம்பாதித்த பணம்
முழுவதையும் இழந்து தவிக்கின்றார்களே, இந்த திருடனை எப்படி பிடிப்பது என சிந்தித்து கொண்டிருந்தார். அப்போது 2 நாள் கழித்து அந்த திருடன் மீண்டும் திருடுவதற்கு கிராமத்திற்குள் நுழைந்தான். அவன் வருவதை ஒளிந்து நின்று கோவிந்தா பார்த்து கொண்டிருந்தார். அந்த திருடன் ஒரு வீட்டில் திருடுவதற்காக வீட்டின் மேலே ஏறும்போது கோவிந்தா, டேய், என்ன பண்ற, யாரு நீ என கேட்டார். தன்னை ஒருவர் பார்த்து விட்டாரே என பயந்து போய் திருடன் ஓடிப்போனான். அப்போது கோவிந்தா அவனை பிடிக்க எண்ணி தன் குரங்கிடம், அந்த திருடனை போய் பிடி என்றார். குரங்கும் ஓடிப்போய் அவன் மீது ஏறி அமர்ந்து அவன் தலையில் அடித்து கொண்டிருந்தது. அதனால் வேகமாக ஓட முடியாமல் அவன் ஒரு இடத்தில் நின்று குரங்கை சமாளித்து கொண்டிருந்தான். அந்த நேரத்தில் கோவிந்தா அந்த திருடனை பிடித்து நன்கு அடித்து விட்டார். திருடன் தன்னை மன்னித்து விடும்படி அழுது கெஞ்சினான். திருடன் அழுவதை பார்த்து கோவிந்தா, சரி விடு, அழாதே. ஏன் இப்படி ஏழை மக்களை கஷ்டப்படுத்துகிறாய்? அவர்கள் உழைத்து சிறுக சிறுக சேமித்து வைத்த பணத்தை நீ திருடிச் செல்கின்றாயே, இது உனக்கு தவறு என தெரியவில்லையா என கேட்டார். அந்த திருடன், நான் என்ன செய்வது ஐயா, நானும் பல பேரிடம் தனக்கு வேலை தருமாறு கேட்டேன். நான் கடுமையாக உழைப்பேன், நம்பிக்கையாகவும் நடந்து கொள்வேன் என்றேன். ஆனால் எனக்கு யாருமே ஒரு வேலையை கூட தரவில்லை. நானும் என்ன ஐயா செய்வேன்? எவ்வளவு நாள்தான் பட்டினியாக இருப்பேன்? இதில் என் மீது என்ன தவறுள்ளது? வேலை கிடைக்கவில்லை என திருடினேன். அதனால் எனக்கு 3 வேளை உணவு கிடைக்கின்றது. தவறு என தெரிந்தும் இதை செய்ய வேண்டி உள்ளது எனது இந்த நிலைமைக்கு என்றான். அவன் கூறிய அனைத்தையும் கேட்ட கோவிந்தா சற்று யோசித்து அவனை பார்த்து, உனக்கு ஒரு வேலை கிடைத்தால் இப்படி திருடுவதை விட்டு விடுவாயா என கேட்டார். அதற்கு திருடன், சரிங்க ஐயா, நீங்களே எனக்கு ஒரு நல்ல வேலையை வாங்கி கொடுங்கள் என்றான். அதற்கு கோவிந்தா, எந்த வேலை வேண்டுமானாலும் செய்வாயா என்றார். அதற்கு திருடன், சரிங்க ஐயா என்றான். பின்னர் கோவிந்தா, நான் இந்த குரங்கை வைத்து மக்கள் அதிகம் உள்ள இடத்திற்கு சென்று வித்தை காட்டுவேன். அதை பார்த்து ரசித்த மக்கள் அவர்களால் இயன்ற காசை என் தட்டில் போடுவார்கள். அந்த காசே எனக்கும் எனது குரங்கிற்கும் அன்றாட வாழ்விற்கு சரியாக இருக்கும். நாளை முதல் நீயும் வந்து என்னுடன் குரங்கை வைத்து வித்தை காட்ட உதவி செய். அதன் மூலம் எனக்கு கிடைக்கும் காசில் கொஞ்சம் உனக்கும் தருகிறேன் என்றார். இதை கேட்ட திருடன், மிக்க நன்றி ஐயா என கூறி மகிழ்ச்சியடைந்தான். பின்னர் திருடனிடம், கோவிந்தா, நீ இதற்கு முன் திருடிய அனைத்து நகைகளையும் யாரிடம் இருந்து திருடினாயோ அவர்களுக்கு கொடுத்துவிடு என்றார். திருடனும் சரிங்க ஐயா என்றான். மறுநாள் காலையில்
யார் யாரின் வீட்டின் நகை திருடப்பட்டதோ அவர்களின் நகை அவர்களின் வீட்டு வாசலில் போடப்பட்டது. திருடன் சொன்னபடி நகையை திருப்பி கொடுத்துவிட்டான். நகைகளை பெற்ற அனைவரும் தனது நகை திரும்பி கிடைத்ததை எண்ணி கடவுளுக்கு நன்றி கூறினர். இதை கோவிந்தாவும் திருடனும் பார்த்து மகிழ்ந்தனர். கோவிந்தா கூறியது போல அந்த திருடனுக்கு ஒரு வேலையை கொடுத்தார். அதனை மகிழ்ச்சியாக செய்து கோவிந்தாவிடம் இருந்து வேலைக்கான கூலியை வாங்கிக் கொண்டு சந்தோஷமாக வாழ்ந்தான். இப்போது கோவிந்தா, குரங்கு, அந்த திருடன் என 3 பேரும் ஒரு குடும்பமாக வாழ்கின்றனர். ஹாய் குட்டீஸ், உங்களுக்கு என்னோட ஸ்டோரி பிடிச்சிருக்கா? அப்போ இந்த சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. பாய்.